Hello friends and families, welcome to Maruti Lottery Center. நான் உங்கள் தமிழ் செல்வன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், தமிழில் பார்த்துருப்பீங்க. அட் ப்ரெசென்ட் பார்த்தீங்கன்னா 2025 முடியக்கூடிய கிறிஸ்மஸும் 2026 நியூ இயர் பார்த்தீங்கன்னா முன்னிட்டு வந்திருக்கிற கேரளா லாட்டரி பம்பர் டிக்கெட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டீட்டெயில்ஸ் தான் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயம் நம்ம இந்த வீடியோவில் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம்னா, டிக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோ, ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லேருந்து லாஸ்ட் ப்ரைஸ்லேருந்து மொத்தம் மிடில் ப்ரைஸஸ் எவ்வளோ ப்ரைஸஸ் வருது, டிக்கெட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ டிக்கெட்ஸ் பிரிண்ட் பண்ணுறாங்க, டிக்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜிஎஸ்டி இருக்குது, டிக்கெட்டோட ஆக்சுவல் காஸ்ட் எவ்வளோ, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் கிளியராக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு விஷயம் எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் முக்கியமான ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். அதாவது நம்ம ஷாப்பை பற்றி. அதாவது அட் ப்ரெசென்ட் நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட் 2 பேர் தான் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே நான் நம்பர்ஸ் கொடுத்துருக்கங்காட்டி நீங்கள் எல்லாருமே கால் பண்ணுறீங்க. பட் எங்களால் கால் இப்போ மேக்ஸிமம் எங்களால் குயிக்காக எல்லாத்தோட காலும் பார்க்க முடியறதில்ல. ஏன்னா ஹோல்சேல் ஒர்க்ஸ் ஆகட்டும், ஸ்டாண்ட் ஒர்க்ஸ் ஆகட்டும், ரீட்டைல் எவ்ரிடே டிக்கெட்ஸ் ஆகட்டும், பம்பர் டிக்கெட்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஆஃப்டர் ஒரு 4 o'clock ரேஞ்ச் தான் பார்த்தீங்கன்னா என்னென்ன புக்கிங்ஸ் ஆயிருக்கு, யார் யார் டிக்கெட் கொரியர் அனுப்பணும், எந்தெந்த ஏரியாவுக்கு அனுப்பணும், யார் யார் பேமெண்ட் போட்டிருக்காங்கன்ற எல்லா டீட்டெயிலுமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணி நாங்கள் ஈவினிங் தான் பார்ப்போம். ஸோ மார்னிங்லேயும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் நிறைய கால்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வருது. எவ்ரிடே டிக்கெட்டும் ஓகே, அந்த டிக்கெட் நாங்கள் மார்னிங் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஈவினிங் மேலே பார்த்தீங்கன்னா நிறையா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஹெல்ப் பண்ணுறீங்கன்னா, எல்லாருமே நான் வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணியிருக்கோம். நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற தகவல், உங்களுக்கு டவுட் ஆனாலும் சரி, பர்ச்சேஸ் பண்ணணும்னாலும் சரி, நீங்கள் நம்பர்ஸ் போட்டாலும் சரி, நீங்கள் பேமெண்ட் பண்ணாலும் சரி, எதாக இருந்தாலுமே ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கேட்டாலே போதும். நீங்கள் பார்த்தீங்கன்னா கால் பண்ணுற விஷயம் அவசியமே இல்லை. அப்படி கால் பண்ண தெரியல, அதாவது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ண தெரியல, வாய்ஸ் மெசேஜ் பண்ண தெரியல, ஒரு ஏஜ் பீப்புள்ஸ் நிறைய பேர் பண்ண தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா இது தாராளமாக கால் பண்ணலாம். அப்படி எடுக்கலைன்னா ஒரு 5 to 10 minutes பார்த்தீங்கன்னா கழிச்சு கூப்பிடுங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்கன்னா குயிக் ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட உங்களுக்கு குயிக்காக கிடைக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கிட்ட முன்னாடியே பார்த்தீங்கன்னா சொல்ல வேண்டிய விஷயம். நம்ம நம்பர் கொடுத்துருக்கோம், நீங்கள் இதனால கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், கேரளா லாட்டரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 டைப் ஆஃப் லாட்டரி இருக்கு. 2 டைப் ஆஃப் லாட்டரி என்னென்னா டெய்லி டிக்கெட்ஸ் அண்ட் தென் பம்பர் டிக்கெட்ஸ். டெய்லி டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே ஒரு கோடி ரூபா பார்த்தீங்கன்னா குழுக்கள் நடக்கும். 1 கோடி ரூபாய் $100 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்லேருந்து லாஸ்ட் ப்ரைஸ் வரைக்கும் இப்படி இருக்கும். பம்பர் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 2 மாதத்துக்கு ஒன்று தான் வரும். 2 மாதத்துக்கு ஒன்றுனா வருஷத்துக்கு 12 மாதம், 12 மாதத்துக்கு 6 சீசன், அதாவது 6 பம்பர் வரும். 6 சீசனுக்கு ஏற்ற மாதிரி வரும். இப்போ கிறிஸ்மஸ் நியூ இயர் வந்திருக்குங்காட்டி கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பர். போன வாட்டி விஷு வந்துருந்துச்சு. ஸோ விஷு பம்பர். அதுக்கு முன்னாடி ஓணம் ஃபெஸ்டிவல் வந்துருந்துச்சு, ஓணம் பம்பர். இப்படி பார்த்தீங்கன்னா பூஜா பம்பர், அண்ட் தென் மழை காலத்துல மான்சூன் பம்பர், வெயில் காலத்துல சம்மர் பம்பர், இப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 சீசனுக்கு ஏற்ற மாதிரி 6 பம்பர் பார்த்தீங்கன்னா வரும். இதான் கேரளா டைப்ல 2 டைப் ஆஃப் லாட்டரி. இதுல நிறைய பிரிவு இருக்கு. டே செட் டிக்கெட், சிங்கிள் டிக்கெட்ஸ், புக் டிக்கெட்ஸ் இப்படி இருக்கு. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நீங்க தாராளமா நீங்க மெசேஜ் பண்ணும்போது உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். பம்பர் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் டிக்கெட்ஸ், செட் டிக்கெட்ஸ் சேல்ஸ் ஆகும். டெய்லி டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா செட், ஹாஃப் செட், சிங்கிள் டிக்கெட்ஸ் இப்படி சேல்ஸ் ஆகும். புக் பார்த்தீங்கன்னா பெருசா யாரும் அதிகம் விரும்ப மாட்டாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இதான் பார்த்தீங்கன்னா நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ வேற இன்னொரு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன்னா, கேரளா லாட்டரின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக நான் இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா ப்ரொமோட் பண்ணுறேன், கேரளா லாட்டரி எதுக்காக இவ்வளோ தூரம் நான் ப்ரொமோட் பண்ணுறேங்க ரீசன் பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு இது ஒரு பிஸ்னஸுங்கிறத தாண்டியும் இதில் பார்த்தீங்கன்னா கேரளா லாட்டரி சுமார் 1967 இன்னைக்கு வரைக்குமே எந்த விதத்துலையுமே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் ஆகட்டும், ஏஜென்ட்ஸ் ஆகட்டும், சேலர்ஸ் ஆகட்டும், ஹோல்சேலர்ஸ் ஆகட்டும், ரீட்டைலர்ஸ் ஆகட்டும், எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த விதத்துலையுமே கவர்மெண்ட் சைட்ல இருந்தோ எந்த விதத்துலையும் ஏமாற்றம் இல்லாம கரெக்டான லெவலில் பார்த்தீங்கன்னா 1967 இன்னைக்கு வரைக்குமே கரெக்டான லெவலில் கொண்டு வந்துட்டு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ரீசனாக தான் நான் பார்த்தீங்கன்னா கேரளா லாட்டரி இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ப்ரமோட் பண்ணுறதுக்கான ரீசன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா, இப்போ எவ்ரிடே டிக்கெட்ஸ் ஆகட்டும், இல்லை பம்பர் டிக்கெட்ஸ் ஆகட்டும், ஸ்டார்டிங்ல 1, 2, 3 பிரிண்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1, 2, 3, 4, 5 அப்படியோட 6, 7 இதோட பிரிண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. 8, 9 பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ஆக 7ஓட நின்றுச்சு. 7க்கு அப்புறம் குழுக்கள் 4 வந்துருச்சு. பம்பர் குழுக்கள் 4 வந்துருச்சுன்னா 8, 9 பிரிண்ட் பண்ணதை உள்ளே ஸ்டாக் வச்சுக்குவாங்க, வெளியே சேல்ஸுக்கு விட மாட்டாங்க. அப்படி சேல்ஸுக்கு வராத டிக்கெட் பார்த்தீங்கன்னா எவ்ரிடே பார்த்தீங்கன்னா இந்த மதியான ரிசல்ட் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நடக்கும்போது அப்படி விற்காத டிக்கெட் பார்த்தீங்கன்னா நம்பர்ல பஸ்ஸரா பார்த்தீங்கன்னா நின்னாலும் அதை ஸ்டாப் பண்ணிட்டு கேன்சல் பண்ணிட்டு ரீபஸர் ப்ரெஸ் பண்ணி சேல்ஸான டிக்கெட்டுக்கு மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ்ல பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் வந்திருக்கு, அது எந்த ஏஜென்ட்டுக்கு போயிருக்கு, எந்த ஊருக்கு போயிருக்கு, எந்த அந்த ஏஜென்ட் நேம் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் உடனே, அதாவது 3 மணிக்கு குழுக்கள் ஆரம்பிக்காங்கன்னா 3:10 ஷார்ப்பா நம்பர் வந்த உடனே யாருக்கு போயிருக்குன்ற டீடைல்ஸ் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா கரெக்டா வந்துடும். ஸோ இதனால தான் ஒரு பிக்கெஸ்ட் ரீசன் நான் பார்த்தீங்கன்னா கேரளா லாட்டரி பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்றது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இந்த பம்பர் டிக்கெட்டோட ஃபோட்டோஸ் அண்ட் ப்ரைஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஷாப் பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஷாப்பில் பார்த்தீங்கன்னா எல்லா டிக்கெட்ஸுமே அவைலபிள் இருக்குது. அதாவது டெய்லி டிக்கெட்ஸில் செட்டு, சிங்கிள், புக் டிக்கெட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குங்க. பம்பர் டிக்கெட்லேயும் அதே மாதிரி தான், செட் டிக்கெட்டு, சிங்கிள் டிக்கெட்டு, புக் டிக்கெட்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாக்கிங் கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணுறது டெய்லி சிங்கிள் டிக்கெட்ஸுங்க.
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட பம்பரில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி அந்தந்த சீசன் கவர்மெண்ட் ரிலீஸ் ஆன உடனே ஈவினிங் நம்ம கைக்கு வந்துடும். அதாவது நியூ இயர் பம்பர், சம்மர் பம்பர், பூஜா பம்பர், விஷு பம்பர், மான்சூன் பம்பர், எல்லா பம்பருமே டிக்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ரிலீஸ் ஆச்சுன்னா ரிலீஸ் பண்ணுற அன்றைக்கியோட ஈவினிங்கே நமக்கு வந்து பார்த்தோம். ஸோ நம்மளோட ஷாப்போட லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா பொள்ளாச்சி டு பாலக்காடு மெயின் ரோடு, அதாவது பொள்ளாச்சி டு பாலக்காடு மெயின் பைபாஸ் ரோட்டில் கோபாலபுரம்ன்ற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் பொள்ளாச்சிலேருந்து வரீங்கன்னா கோபாலபுரம் ஏரியா ரீச் ஆனோடனே பார்டர் டச் ஆயிரும். ஸோ பார்டர் டச் ஆனோடனே லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 2வது கடை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கடை தான், மாலதி லாட்ரி சென்டர். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் மட்டும் இல்லாமல் நேரில் நீங்கள் நம்ம கடை சைடு வந்தால் கூட நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது நீங்கள் கடைக்கு வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வாரத்து டிக்கெட், அதாவது 5 நாள்லேருந்து ஒரு வாரத்து டிக்கெட் அவைலபிள் இருக்கும். நீங்கள் இப்போ நேராக கடைக்கு வந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்து டிக்கெட், அதாவது 5 நாள்லேருந்து 7 நாள் டிக்கெட் நீங்கள் கையோடு வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பம்பரோட புக் டிக்கெட்ஸ்னால் சைபர்லேருந்து 9 வரைக்கும் லைனாக 10 டிக்கெட் இருக்கும். இப்போ நீங்கள் பக்கத்துலமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை ஸ்ரீசக்தி, அதாவது ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி, டிக்கெட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா புதன்கிழமை, அதாவது தனலட்சுமி லாட்ரி, இதோட டிக்கெட்டோட ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா 1 கோடி. இது வந்து பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை காரணியா ப்ளஸ் லாட்ரி, இதுவும் அதே மாதிரி தான். ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி வரும், டிக்கெட்டோட ரேட் 50 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஸ்வர்ண கேரளம், டிக்கெட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரூபா, 1 கோடியிலேருந்து 100 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை காரணியா லாட்ரி, இதுவும் அதே மாதிரி தான், 50 ரூபா டிக்கெட், 1 கோடி ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை சம்ருதி, இது வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்டோட ரேட் 50 ரூபா, 1 கோடி ஃபஸ்ட் ப்ரைஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை பாக்யதாரா, அதே மாதிரி தாங்க, 1 கோடி ரூபா ஃபஸ்ட் ப்ரைஸு, டிக்கெட்டோட ரேட் 50 ரூபா. இது வந்து பார்த்தீங்கன்னா பம்பரோட புக் டிக்கெட்ஸ்னால் உங்களுக்கு எவ்வளோன்னு கிளியராக சொல்லணும்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. புக் டிக்கெட்ஸ்னால் ஒரே சீரியலில் கண்டினியூஸ் நம்பர்ஸ், அதாவது சைபர்லேருந்து 9 வரைக்கும் 10 நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வரும் பம்பர் பொறுத்த வரைக்கும். டெய்லி டிக்கெட் பொறுத்த வரைக்கும் புக்குனா 25 டிக்கெட்ஸ் லைனாக இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா டிக்கெட், 25 டிக்கெட் புக்கு கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் கொடுக்கும். பம்பரில் வந்து பார்த்திங்கன்னா 10 டிக்கெட் தான் இருக்கும், 10 டிக்கெட் சைபர்லேருந்து 9 வரைக்கும் இருக்கும். நம்மளோட ஷாப்போட நேம் மறந்துடாதீங்க, மாலதி லாட்ரி சென்டர், பொள்ளாச்சி டு பாலக்காடு ரோடு, கோபாலபுரம், கேரளா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இதான் வந்து பார்த்தீங்கன்னா அட் ப்ரெசென்ட், அதாவது 2025 டு 2026 கிறிஸ்மஸ் நியூ இயர் பம்பரோட டிக்கெட்டோட ஆக்சுவல் பிக்சர் இதே மாதிரி தான் இருக்கும். இது ஒரிஜினல் டிக்கெட்டோட ஃபோட்டோ காப்பி தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ டிக்கெட்ல என்னென்ன டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்றது பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். அதாவது BR 107, அதாவது பம்பரோட 107வது குழுக்கள், SCXBலேருந்து XL வரைக்கும் 10 சீரீஸ் இருக்குது, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டிக்கெட்டோட நம்பர் கொடுத்துருக்காங்க, டிக்கெட்டோட நம்பரோட ஒரிஜினாலிட்டி பார்கோட் கொடுத்துருக்காங்க செக் பண்ணுறதுக்கு. அந்த டிக்கெட்டோட மல்டிபிள் பிளேசஸ்ல நம்பர் கொடுத்துருக்காங்க. டேட் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா குழுக்கள் நாள் 24/1/2026, அதாவது சேல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் எண்டிங்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னைக்கு வரைக்கும் ரன் ஆகுதுன்னா ஜனவரி மாதம் 24ஆம் தேதி 2 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா தாராளமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா தைரியமா பர்ச்சேஸ் பண்ணலாம். டிக்கெட்டோட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 400 ரூபா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. கிறிஸ்மஸ் இருக்குங்காட்டி ஸோ கிறிஸ்மஸ் தாத்தா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய லெவலில் கொடுத்துருக்காங்க. டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு ஓகே, ஒரு குட் லுக்கிங் நல்லா இருக்கு. ஸோ பெரிய பைசா 20 கோடி பெருசா கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் 1 கோடி, அது 10 லட்சம், 3 லட்சம், 2 லட்சம், 5000, 2000, 1000, 500, 400 கடைசி பிரைஸ் வரைக்கும் முன்னாடி சின்ன சின்னதாக கொடுத்துருக்காங்க. வீணான விஷயம்லாம். ஸோ டிக்கெட்டோட பார் கோடு வந்து பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சைட் இருக்கு. டிக்கெட்டோட நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல இருக்கணும், இந்த இடத்துல பார் கோடுக்கு மேலே தான் டிக்கெட் இருக்கும். இந்த இடத்துல மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இந்த இடத்துல அந்த டாப் கார்னர்ஸ்ல அந்த சைட்ல எல்லாம் கட்டிங்ல கொடுத்துருப்பாங்க. இதோட ஹாஃப் நம்பர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருக்கும். மீதி ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சைடு, அதாவது ட்ரெஷரியில வந்து பாத்தீங்கன்னா சேஃபா வச்சிருப்பாங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ்ல விழுந்துச்சுன்னா நாங்க டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏஜென்ட் சைடோ இல்ல கவர்மெண்ட் சைடோ நீங்க மாத்தும் போது இவங்க வந்து அவங்க கிட்ட இருக்க கட்டிங் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா வச்சு மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா மேட்ச் ஆகுது, ஒரிஜினல் டிக்கெட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் கட்டிங்ல கொடுத்துருக்கிறது, சைட்ல வந்து பாத்தீங்கன்னா கட்டிங்ல. ஸோ டிக்கெட்டோட நம்பர் தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், டிக்கெட்டோட பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாச்சு, அதோட ஓவரலா எல்லா டீட்டெயிலும் வந்து பாத்தீங்கன்னா பார்த்தாச்சு. ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிக்கெட்டோட ஃபுல் பிரைஸ் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பார்த்துடலாம். அதை பார்த்துட்டு நம்ம ஓவராலா வீக்லி டிக்கெட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா என்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா கிளியரா நம்ம பாத்தீங்கன்னா பார்த்துக்கலாம். எப்படி பர்ச்சேஸ் பண்றது அப்படிங்கிற எந்த இது மட்டும் வந்தாலுமே தாராளமா நம்மளோட நம்பருக்கு நீங்க கால் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் மெசேஜோ பாத்தீங்கன்னா வாய்ஸ் மெசேஜ் மூலியமா நீங்க கொடுங்க. நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு குயிக்கா ரிப்ளை பண்ண முடியுமோ டே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாங்க ரிப்ளை பண்ணிடுவோம். ஸோ வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு விஷயம் கிட்ட முக்கியமான விஷயமா பாத்தீங்கன்னா சொல்ல வரேன்னா, கேரளா லாட்டரியில 2 டைப் ஆஃப் லாட்டரி இருக்கு. அதாவது பம்பர் டிக்கெட், டெய்லி டிக்கெட் நான் சொல்லியிருந்தேன். எல்லா டிக்கெட்டும் பாத்தீங்கன்னா நம்ம அவைலபிள் இருக்கு. பம்பர் டிக்கெட்ல செட் டிக்கெட்ஸ்,
சிங்கிள் டிக்கெட்ஸ், புக் டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. நீங்க வேணுங்கிற நம்பர் தாராளமா நீங்க செலக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம். டெய்லி டிக்கெட்ஸை பொறுத்த வரைக்கும் செட்டு, ஹாஃப் செட்டு, சிங்கிள் டிக்கெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கு. செட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் செலக்ஷன் கிடையாது. மினிமம் பேமெண்ட் 200 அனுப்பிச்சிடுறப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா 200க்கு 4 டிக்கெட்ஸ் நாங்களே ரேண்டமாக அனுப்பிச்சிடுவோம். அதுக்கான சில டைமிங்ஸ் இருக்கு. அந்த டைமிங் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ட்ராக்கு 2 hours 3 hours பிஃபோர் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் டிக்கெட்ஸ் அனுப்பிடுவோம். நீங்கள் அதுக்கு முன்னாடி பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். செட்டு டிக்கெட் இல்லை ஹாஃப் செட் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் செலக்ஷன் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நான் முக்கியமான நான் சொல்லணும்னு நினைச்ச எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நான் சொல்லிட்டேன். நீங்க தாராளமா எந்த டவுட்னாலும் நீங்க நம்ம நம்பருக்கு பின் பண்ணலாம். நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா டிக்கெட்ஸுமே மல்டிபிள் நம்பர்ஸ் கலெக்ஷன் நமக்கு அவைலபிள் இருக்கு. தாராளமா நீங்க பம்பர் டிக்கெட்லேயே ஆகட்டும் இல்லை டெய்லி டிக்கெட்ஸ் ஆகட்டும், பம்பர்ல செட்டு சிங்கிள், டெய்லி டிக்கெட்ல செட்டு, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் செட் எல்லாமே வந்து நீங்க பிடிச்ச நம்பர் நம்மகிட்ட இருக்கிறதுல பிடிச்ச நம்பர் நீங்க தாராளமா செலக்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், நான் இன்னொரு விஷயத்த ஷேர் பண்ண விரும்புறேன். என்ன விஷயம்னா, அதாவது பார்த்தீங்கன்னா காசு பணங்கிற விஷயம் லைஃப்ல ரொம்ப முக்கியம் தான். ஸோ அதை தாண்டி இன்னொரு விஷயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் பார்த்தீங்கன்னா ஹெல்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லாருமே என்ன பார்த்தீங்கன்னா ஒரு 30+ ஏஜ் பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிக்கிறீங்கன்னா, ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுகர் லெவல் ஆகட்டும் இல்லை பிபி லெவல் ஆகட்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதில் ஏதாவது மிஸ் மேட்சாக இருந்துச்சு, நம்ம கரெக்டான லெவலில் நார்மலாக நம்ம இல்லைங்கிறப்போ அதுக்கேற்ற ப்ராப்பர் மெடிசன் பார்த்தீங்கன்னா எடுத்துக்கோங்க. எதனால நான் இந்த விஷயத்தை எல்லா வீடியோலுமே நான் எதுக்காக இந்த வீடியோ நான் சொல்றேன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் தான். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு ஒரு பெரிய லெவலில் பிரச்சனையா வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 40-45 ஏஜ் ஒரு 50 டச் ஆகும்போது இது ஒரு பெரிய லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட மூளையில உட்கார வைக்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து விட்டுரும். ஸோ அதனால தான் இந்த விஷயத்த நீங்க ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே ஒரு 30+ ஏஜ்லேயே நீங்க பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணிக்கோங்க. கரெக்டான லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான், எந்த டவுட்னாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்க. நம்மகிட்ட டெய்லி டிக்கெட்ஸ், செட் டிக்கெட்ஸ், பம்பர் எல்லா டிக்கெட்ஸுமே அவைலபிள் இருக்கு. நீங்க நம்ம நம்பருக்கு ஜஸ்ட் வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிடுறோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், தேங்க்யூ.